ஹலோ எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து 4 மாதம் ஆன சொனாலி கோழி. போன வீடியோவில் நம்ம சொனாலி கோழி எப்படி வந்து வளர்க்குறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம சொனாலி கோழிக்கான செட்டு எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் செஞ்ச செட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கோழி எல்லாமே மேலே ஏறி அணையிறதுக்காகவே நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கோழி உள்ளேயே வந்து முட்டை வைக்கிறதுக்கான இடமும் வந்து நாங்கள் இதில் வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இந்த செட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 2 டோர் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அது ஒரு வழியாக தான் வந்து கோழி உள்ளே போயிட்டு வெளியே வரும். இன்னொரு டோர் வந்து சைடில் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் பெரிய டோரு. ஸோ அது வழியாக ஏறி உள்ளே ஏதாச்சும் எமர்ஜென்சி கோழிக்கு ஏதாச்சுன்னா வந்து பார்க்குற மாதிரியான டோர் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து கம்பி வேலை போட்டு வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முருங்கைக்காடை ஒட்டியே வந்து இதை வந்து எதுக்காக வச்சுருக்கோன்னா வந்து கோழி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா டேரெக்டாக முருங்கைக்காட்டுக்குள்ளே போய் மேய்ஞ்சிட்டு திருப்பி நைட்டானால் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அமையிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்கோம். இந்த செட்டு செய்கிறதுக்கான செலவு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 30,000 வந்திருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் முட்டையை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கோழி வந்து உள்ளே முட்டை வச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி இந்த கார்னரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து வெளியே இருந்தே வந்து முட்டை எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஒர்க்கை வந்து மிக எளிமையாக மாற்றுறதுக்காக வந்து இந்த கூண்டை நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு வந்து செஞ்சுருக்கோம். இந்த கூண்டை பற்றின முழு தகவல்களை வந்து நாங்கள் இனி வரக்கூடிய வீடியோவில் பதிவிடலான் இருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் எவ்ரிவன்.